இவ்வாறு விளக்கேற்றினால் கணவன் கடனாளியாக ஆவது உறுதி. அதற்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓம் சரவணபவ என கமெண்ட் பண்ணுங்கள். சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் தரையில் விளக்கேற்றினால் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் கடனாளியாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. காரணம், பிரபஞ்சத்தில் இருப்பது போலவே நம் உடலிலும் அமைப்பு இருக்கிறது. அதாவது தலையிலிருந்து இடுப்பு வரை சூரியன் உச்சநிலை பெறும் பகுதி, இடுப்பிலிருந்து பாதம் வரை சூரியன் நீச்சமடையும் பகுதி என கருதப்படுகிறது. அதனால் பாதம் அல்லது நிலைவாசல் படி அளவிற்கு சமமாக விளக்கேற்றுவது நன்மையை தராது. அதற்கு பதிலாக வீட்டின் பெண்களின் நெஞ்சுக்கு நேராக விளக்கு மாடம் வாங்கி அதை சுவற்றில் பொருத்தி விளக்கேற்றினால் அது குலதெய்வ அருளையும் கடன் இல்லாத வளமான வாழ்க்கையும் நமக்கு வழங்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர்.